விருத்தாச்சலம் ராகவேந்திரர் விருத்திகா பிருந்தாவனம் ட்ரஸ்ட் சார்பாக நம்ம தொடர்ந்து 32வது வாரமாக இங்கே மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பூஜை மற்றும் பஜனை வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் பூஜை உபயதாரர்கள் சரவணன் மற்றும் நதியார் குடும்பத்தினர் அவங்க எல்லா வளமும் பெற்று வாழ்க நம்ம ராகவேந்திரரை பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம இந்த வாரம் முருகர் கோயில் திருவிக்காநகரில் முருகர் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நாங்கள் போயிட்டு வந்தோம், நானும் ராஜ்குமார்லாம் போயிட்டு வந்தோம். அதில் வரும் 10/7 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது வருது, கிருத்திகை வருது. அன்றைக்கி நம்ம ட்ரஸ்டி சார்பாக பூஜைக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அங்கே பதிவு பண்ணிட்டு சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு மேலே பூஜை நடத்துவாங்க. 6 மணிக்கு மேலே நம்ம ட்ரஸ்டி சார்பாக அன்னதானம் போடலான்னு இருக்கோம். அன்னதானத்துக்கு நன்கொடை வழங்குறவங்க வழங்கலாம். நம்ம எல்லாமே அங்கே கலந்துக்கோங்க. வியாழக்கிழமை இங்கே பூஜை நடக்கும், வெள்ளிக்கிழமை அங்கே முருகர் கோவிலில் இது பண்ணுறோம். அதுக்கு நம்ம நீதி அண்ணன் தான் அங்கே கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்துனாங்க. அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா பூஜை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த புக்கில் நீங்கள் எல்லாம் படிச்சிங்க. அதில் நிறையா நான் இன்றைக்கி அனுப்பின வீடியோ யாரும் பார்த்தீங்களா? அதில் அசைவ காணிக்கையை மலராய் மாற்றினா ராகவேந்திரன் நம்ம படிக்கிறோம். அந்த வீடியோவில் வந்துச்சிங்களா? அதாவது ராகவேந்திரருக்கு தவம் இருக்கும்போது அங்கே முகலாயர் ஆட்சி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு ராகவேந்திரருக்கு காணிக்கையாக மாமிசத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ ராகவேந்திர தியானத்தில் இருக்கும்போது வச்சுட்டாங்க. அவர் சீடர் என்னங்க இதை கொண்டு வந்திருக்கீங்க உள்ளன்னு, இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன். ராகவேந்தர் கண்ணை மூடி தியானம் பண்ணி அது ஒரு நம்ம தீர்த்தம் கொடுக்குற மாதிரி தீர்த்தத்தை தெளித்து அவரே திறக்க சொன்னார். அவர் திறந்து பார்த்தோன்னே அது மலராக மாறிடுச்சு. நம்ம படிக்கிற வரிகள் ஒன்றும் ராகவேந்தர் வாழ்க்கையோட நடந்தது. அப்புறம் துங்கபத்ராவை வேண்டினாய் வலியும் கிடைத்தது ராகவேந்திராங்கிறது இந்த அப்பனாச்சாரியர் ராகவேந்தர் ஜீவ சமாதி அடையாதான்னு உள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்ல போயிருப்பார். வரும்போது அந்த ராகவேந்தர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அவர் டெல்லி கணேஷ் கேரக்டர். அவர் பாட்டு பண்ணோன்னா அந்த துங்கபத்ரா நதியை விலகி அவங்களுக்கு வழி கொடுக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற பிரார்த்தனை ரொம்ப பவர்ஃபுல்லானது. எல்லாம் நல்லா செய்யுங்க, கலந்துக்கோங்க. வியாழக்கிழமை காலையில் ராகவேந்திர படம் இல்லாதவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. வீட்டில் வச்சு ஒரு பூ, சின்ன பூ, சங்கு பூ இல்லை மல்லிகை பூ ஒன்று வச்சு ஒரு விலைக்கேற்றி பிரார்த்தனை வைங்க. ராகவேந்தர் நல்லா நடத்துவார், வழி நடத்தி கொண்டு வருவது. இங்கேயும் சாயங்காலம் பூஜையில் கலந்துக்கோங்க. இப்போ எல்லாம் பூவை எடுத்து ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி ராகவேந்தருக்கு போடுங்க. எல்லாத்தையும் நல்லா வழி நடத்துவார், எல்லாத்தையும் நல்லா சிறப்பாக கொண்டு வருவேன். உங்கள் மனக்குறைகள் இருக்கிறத ஒரு சீட்டில் எழுதி இந்த உண்டியில் போட்டுருங்க. அது ஆல்ரெடி அங்கே மந்திராலயத்துக்கு போயிடும், அந்த நதிக்கு போயிடும். அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால் அது உடனே நிவர்த்தி பண்ணுவார். நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 வாரத்துலேயே அது தெரியும். அதனால் எழுதி உங்களுக்கு மனசில் உள்ளது எழுதி யாரும் பார்க்க மாட்டாங்க. உண்டியில் போட்டு அது நதிக்கரைக்கு போயிடும். அது அவர்கிட்ட போய் சேர்ந்துடும். அதை முறையாக செய்தவங்க செய்யுங்க. அதை வரப்பெல்லாம் நாங்கள் வாரம் சொல்லிட்டு தான் இருக்கோம். யாராவது எழுதுணுமோ நோட்டை வாங்கி எழுதுங்க. வந்தோம், சாமியை கும்பிட்டோம், ரைட்டு வரட்டமான கிளம்ப மாட்டோம். மனசுகளில் குறை இருந்தால் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. ஐயாட்ட சொல்லிட்டு எழுதி அது உள்ளே போட்டுருங்க. ஆமாம், பூஜைக்கு படம் வேண்டுறவங்க வாங்கிக்கோங்க. வீட்டிலேயே நீங்கள் இங்கே குறை எழுத எல்லாம் பார்க்குறாங்கன்னு நினச்சிங்கன்னா வீட்டிலேயே வியாழக்கிழமை எழுதி கொண்டு நம்ம ஒரு பேப்பரில் இங்கே கொண்டு உண்டியில் போட்டோம்னா நாங்கள் மகான்கிட்ட சேர்த்துருவோம். எல்லாம் நல்லா நடக்கும். ஏன்னா வந்தவங்க ஒரு 3 வாரம் பூஜைக்கு வந்தவங்களே அவங்கவுங்க நல்லா நடந்திருக்கு, என் வேண்டுதல் நிறைவேறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அவரோட மகிமை தான். ஏன்னா நான் சும்மா இருந்தவனே என்னை இப்போ 32 வாரமாக இங்கே பூஜை பண்ண வச்சுருக்காரு. இவ்வளோ கூட்டம் வருது, ரைட்டுங்களா? அது அவரோட அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம நல்லா செய்வோம். உங்கள் கோரிக்கையை வைங்க. இந்த வருஷம் டிசம்பர் மாதம் மந்திராலயம் போகலான்னு இருக்கோம். அது குரூப்பில் போடுவேன். குரூப்பில் இல்லாதவங்க அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, குரூப்பில் சேர்க்குறேன். மந்திராலயம் வர விருப்பம் இருக்கிறவங்க அந்த இதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா செய்வோம். வரணுங்க வரலாம், கட்டாயப்படுத்தலாம். அப்புறம் நம்ம வாரம் இங்கே செய்கிறது தான். அது எப்படி செய்யணும் வரலாம் கோயிலுக்கு.